என்ன பொருள் இது? இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்த பொருட்கள், சாப்பாடு சாமான். சரி வை பார்ப்போம். இது என்ன? என்ன? சாம்பிராணி. கொண்டு வரக்கூடாதாம். சரி, அடுத்தது இது என்ன? கிசான் ஜாம் போட்டில் இவ்வளோமா? சரி சரி, பாருங்க மக்களே, சாப்பிட்றதுக்கு. அடுத்தது விளக்கெண்ணெய். இன்னும் மூமெல்லாம் தெரியும். சரி, ஒன்று செய்ய. ஓகே, விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் தலைக்கு வைக்கலாம். ஓ, குளிக்கலாம். சாமிக்கு விளக்கு வைக்கலாம். சரி, இது என்ன? நெய். நெய். ஓகே, பாருங்க, அங்கே இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வந்து சாமான். அடுத்தது நெய் நல்லாவே இல்லை. அது சரி. சக்தி மசாலா. குழம்பு மல்லிப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி. குழம்பு மிளகாய் பொடி. ஓகே. அண்ட் தென் இது வந்து சாம்பார் பொடி. ஓகே. அப்பளம். எங்கள் அப்பளம் படைய காட்டு அப்பளம் தெரியல. இங்கே அது காட்டினா தான் எல்லாரையும் இது வரும். சரி, ஓகே. அடுத்தது இது என்னது? ரோலாண்ட் அயோடெக்ஸ். நோ, விழுந்து பூசுறதுக்கு. சரி, இது இல்லாம நம்ம கிடையாது. நான் இல்லை, இவள். சரி, அடுத்தது பாசிப்பருப்பு. அடுத்தது விலை வந்து 1/2 கிலோவே 1600 ரூபா ஸ்ரீலங்கன் மணிக்கு. சரி, சொத்து அழிஞ்சிடும் இங்கே வாங்கணும்னா. ஓ, இலங்கையில் விலை கூட என்ன? ஆசீர்வாத். இது அங்கதான் மலிவு, இந்த ஆட்டாமா. அதாவது மணி கம்பேர் பண்ணா இந்தியால சீப்பு. இங்க வாங்க இல்லைன்னு கிடையாது, இருக்கு எல்லாமே. வர லக்கேஜ்ல இருக்குன்ட்டு இதை கொண்டு வரது. சும்மா போய் வர்றது தானே. பட்டை மக்களே, இது வந்து கடையிலேயே சொல்லிட்டான், ஸ்ரீலங்கால இருந்து வர சிலோன் பட்டைன்னு. ஏமா நீ திருப்பி வாங்கிட்டு போறேன்னு கேட்டாங்க. இந்தியாவில பட்டை. என்ன? எல்லாமே டபுள் பேக்கிங் பண்ணி வருது. என்ன அவன்? இது பொரிகடலை. இது நீங்க எப்படி சொல்லுவீங்க? பொரிகடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம் இலங்கையில. என்ன பொட்டுக்கடலையா? இத பொட்டா வச்சிருக்குதுல. அத பொட்டுக்கடலை நீங்க இலங்கையில சொல்லுவோம். பொரிகடலை நம்ம ஸ்நாக்ஸ் ஆக சாப்பிடலாம், சட்னி அரைச்சு சாப்பிடணும். நமக்கு தேங்காய் சட்னினாலே பொரியல்ல சட்னினா எல்லாம் டபுள் ராப் பண்ணி வச்சிருக்கேன். கொட்டிடக்கூடாது பாக்கெட்டு. உளுந்து நம்ம இட்லி தோசைக்கு வடைக்கு. உளுந்து அங்கே இந்தியன் உளுந்து தான் நல்லது. இங்கே சரியில்லை. இங்கே சரியில்லை. காசும் கூட கொள்ளை அடிக்கிறானுங்க இங்கே காசு. அவனவனே இந்தியாவுக்கு போய் பொருள் கொண்டு வந்து இங்கே விற்க ஒழிக்கிடுவா. நீ சாப்பாடு தான் தான் கொடுத்துருக்க. சோறு முக்கியம், சோறு முக்கியம். உங்களுக்கு சோறு வேணாமா? வேணும். உங்களுக்கு சாப்பாடு வேணாமா? அதுதான். சரி, அடுத்தது என்னது? மஞ்சள் பொடி. நீங்க என்ன விலை சொல்லுங்க? 5000 ரூபா வரும். 1 கிலோவா? 1 கிலோ 5000 ரூபா சொன்னோம். 7000 ரூபா. இங்கேயோ கடையில் போய் பொருள் வாங்கினா தெரியும் உங்களுக்கு. இது நான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மண்டை வெல்லம். மண்டை வெல்லம் தெரியும். புளியுங்களா? பார்த்தா புளி உருண்டை. மண்டை இப்போ நமக்கு பொங்கல் வருது. ஸோ பொங்கலுக்குரிய ஐட்டம் இதை அம்மா வாங்கி கொடுத்து விட்டாங்க. சரி சரி சரி. நீங்கள் வாங்கல? வாங்குவோம். இங்கே அதுக்கு சொல்கிற சர்க்கரைன்னு சொல்லி. அது நல்லா இல்லை. அதுவும் நல்லா தான் இருக்கு. நம்ம பொங்கல் டேஸ்ட்டு வராது. உதயநிதி சாமாண்டி
இது பொங்கல் வைக்கிற அரிசி. பொங்கல் அரிசி அது இந்தியாவிலேருந்து வந்திருக்கு, பார்த்து கொடுங்கோ. பச்சரிசி, பச்சை பொன்னி அரிசி. அடுத்தது இது 30 கிலோ வந்திருக்கு மடி. அந்த கதையை நான் சொல்றேன். இது இட்லி அரிசியா? இது நம்ம இட்லி அரிசி. ஐயோ, இங்க கொல்றானுங்க மக்களே, இட்லி அரிசின்றது பொருளா விற்கிறானுங்க. இதை போட்டு இட்லியும் தோசையும் சாப்பிட்டா தான் நமக்கு தெரியும். இதுவும் இட்லி அரிசி தான். இதுவும் இட்லி அரிசி 2 மாதத்துக்கு காணுமா? 2 மாசத்துக்கு நமக்கு தேவையான இட்லி அரிசி முக்கியமாக 2 மாதத்துக்கு பிறகு திருப்பியும் அங்கே இந்தியாவுக்கு போவாங்களா? அதுக்காக தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 30 கிலோ தான் அலவுடு. நான் கொண்டு வந்து 30 பிளஸ் ஹேண்ட் லக்கேஜ் 7. நான் கொண்டு வந்தது மொத்தமே 39 கிலோ. என்னண்டு அது அப்படித்தான். சரி, நீ ஏர்போர்ட்ல ஃப்ரெண்ட்ஸை கரெக்ட் பண்ணி வந்துட வேண்டியதுதான். 39 கிலோ. இந்த ஏர்போர்ட் வெயிட்டு பார்க்கும்போது காலால் ஓகே பாய். ஓகே மக்களே, 39 மெயின் லக்கேஜ். அது போக ஹேண்ட் லக்கேஜ் அது 7 கிலோவுக்கு பதிலாக 12 கிலோ வந்துச்சு.